இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா பிரெட் ஆம்லேட் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பாக்கெட் பிரெட் வாங்கியிருக்கேன். ஒரு பிரெட் ஆம்லேட்டுக்கு 2 முட்டை 2 பிரெட் எடுத்திருக்கேன். 2 முட்டையும் நான் இப்போ நல்லா உடச்சி எடுத்துக்கிறேன். உடச்சி வச்ச முட்டையிலே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நான் நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன். உப்பு கரையிற அளவு நல்லா கலக்கிடணும். இது 2 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு நல்லா இதோட நான் கலக்கிக்கிறேன். உப்பு கரையிற அளவு கலக்கியாச்சு. இதோட ஸ்டவ் ஆன் பண்ணி நான்ஸ்டிக் பேனை பண்ண வச்சுக்கிறேன். கலக்கி வச்சிருந்த முட்டையை நம்ம ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக பரவலாக ஊற்றணும். லோ ஃப்ளேம்லேயே இதுக்கு ஸ்டவ் ஆனில் இருக்கணும். இது பரவலாக இருந்தால் தான் மடிக்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நல்லா ஹீட் ஆகிருக்கு. இதோட நான் 2 பிரெட்டையும் எடுத்து முட்டையில் டிப் பண்ணி 2த்தையும் தனித்தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்படி வைக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல ஷேப் வரும். அதனால தான் அந்த மாதிரி வைக்கிறது. இதில் ஒரு பிரெட்டில் ஃபுல்லாகவே நான் மயோனஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் அதிகமாகவே வைக்க போகிறேன். லேயர் ஃபுல்லாகவே நான் மயோனஸை வச்சுருக்கேன். இன்னொரு சைடில் உள்ள பிரெட்டில் நான் ஃபுல்லாகவே டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். இந்த 2 ஃப்ளேவரும் நல்லாவே வரும். நம்மளுக்கு பிரெட் ஆம்லேட்டுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்குது. ரெண்டும் மேட்ச் பண்ணி நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு சைடில் மயோனஸும் இன்னொரு சைடில் சாஸும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு சைடும் மடிச்சுக்கலாம். இதில் நம்ம ஒரு சைடும் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 2 சைடும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். அது பிரெட் ஆம்லேட் ரெடி. சிம்பிளாகவே நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அது உள்ள லேயர் நல்லாவே மெஜ் ஆயிருக்கு. மயோனஸும் சாஸும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாவே இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.